பிச்சை எடுக்கிறது சுத்திரியா இல்லை இல்லை வீடியோ எடு. சைலன்சர் சூடாக இருக்கும்போது பார்த்தேன். மஃப்ளர் ரொம்ப சூடாக இருக்கு. சேனல் பேர் வரப்போகுது. ரொம்ப நாள் ஆசை இது போடணுன்ட்டு. இவர் பேர் சல்மானுங்க. வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கேமரா வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுறோம். வந்து ஃபஸ்ட்டு உக்காரணும், அதுக்கப்புறமா உள்ளே விட்டு டைட் பண்ணணும். இவர் பேர் தான் சல்மான், எல்போர்டு சல்மான். உன்னை வீடியோ பிடிக்க சொன்னேன், பேசுகிறேன். நான் வீடியோ பிடிக்கிறேன், நீ கேமரா பிடி. இந்த அண்டை கூட மாட்டிட்டு தான் அந்த முன்னாடி ஒரு சோப்பு டப்பா ஃபிட் பண்ணிட்டு அப்படி 1.5 லட்ச ரூபா வாங்கின மாதிரியே ஒரு இது ஃபீல். இவர் பேர் தான் சுல்தான். என்னப்பா கிளம்பலாமா? எங்கடா கிளம்பலாமாண்ணா? ரவுண்ட்ஸ் மீன் பிடிக்கிறதுக்கு போவீங்களா டேமுக்கு? இல்லை பக்கத்தில் காவாயில் டிச்சு காவாயில் மீன் பிடிக்குங்களா? இதை மாட்டிட்டு மாட்டியாச்சு. மாட்டிட்டு தெருவா சுற்றுறோம். தெருவா பிச்சை எடுக்கிறது சுற்றியா இல்லை வீடியோ எடுக்க அப்படி சொல்கிறா? ஓ இந்த மாஸ்க்குமா, இந்த ஹெல்மெட் மாட்டும் போது வேறு எதுக்கும் ஹெல்மெட் மாட்டின மாதிரியே இருக்குது ஒரு ஃபீல். இந்த பேர் வந்து சல்மான். இவர் க்ளோஸ் போடுறாரு, புதுசாக வாங்கியிருக்காரு, அது போடுறாரு, விடுறாரு. தலைவர சாவி போடாம வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? மூஞ்ச பண்றா. ஸோ நம்ம சைலன்சரோட மஃப்ளர் கழட்டணும். ஸோ கழட்டுறதுக்காக ஆலிங்கெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். சைலன்சர் சூடாக இருக்கும்போது பார்த்தேன். இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு சுல்தான். இவனுக்கும் வேறு வேலை இல்லை, எனக்கும் வேறு வேலை இல்லை. இதுதான் எங்களோட வேலை. நம்ம தானே கழட்டியாச்சு. ரொம்ப சூடாக இருக்கு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா சேனல் பேர் வரப்போகுது. ரொம்ப நாள் ஆசை இது போடணுன்ட்டு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம சேனல் பேர் இப்போ போடுறோம். நம்ம கிருஷ்ணகிரி வெல்கம் மால் ஆப்போசிட் தான் இந்த ஸ்டிக்கர் கடை இருக்குது. ராயல் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்கே தான் பண்ணோம், இந்த கடையில் தான் பண்ணோம். ஃப்ரீடம் ரைடர்ஸ் தான். நம்ம வண்டி சைலன்சர் வந்து எவ்வளோ சவுண்ட் வந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து நம்ம வண்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஆசை வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு போனோம். ஸோ அந்த ஒட்டிட்டு கடையில் இருந்துச்சு, அங்கே ஒட்டலை. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டாண்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக்கர் பின் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டாண்ட தான் இருக்குது நம்ம வண்டி. ஸோ இப்போது இன்னும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டலை. ஸோ எதுக்காக இன்னும் ஒட்டலைனாக்கா, இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் லேட் ஆகினிருக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலோட பேருக்கு மேலே ஒரு சின்னதாக நம்ம பேர் ஒன்று போட்டிருக்கோம். இது எப்படி வரும்னாக்கா, ஃப்ரீடம் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து சின்னதாக ஒரு பேர் சல்மான் அப்படின்ட்டு நம்ம பேர் தான் அது. பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்னதாக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற பேர் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் முயற்சி பண்ணி தான் மேலே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இப்போது முயற்சி பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பேர் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆசையில் ஒரு வெறித்தனமாக தான் இருக்கிறேன் நானும். வீடியோ வந்து எந்த அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துன்னா நீங்கள் தான் அது எனக்கு சொல்லி இது பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமா, அது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் வந்து பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ இன்னும் எனக்கே புரியுது, இதில் வந்து நம்ம வீடியோ வ்ளாக் பண்ணுறோம்ல, ஸோ இதில் எனக்கும் ஒரு கொஞ்சமாக மாற்றம் நான் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டிக்கர் ஒட்டாதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து வண்டி பார்த்துக்கலாம். இருங்க, நம்ம உங்களுக்கு வந்து வண்டி காமிக்கிறோம், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம தம்பியெல்லாம் பின்னாடி தான் போகிறோம். நம்ம அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கோன்னா, நம்ம வண்டி வந்து சேனல் பேர் அது வந்து நம்ம வண்டியில் வந்து சேனல் பேர் போட போகிறோம். ஸோ அதனால தான் வந்திருக்காங்க. சரிங்க, மற்றது என்ன இதுன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வண்டியில் ஒட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க.
எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்ல பேர சுல்தான் ஏதாவது ஒன்று பண்ண. சரிங்க, நம்ம இப்போ சேனல் பேர் வந்து நம்ம வண்டியில் போட்டிடலாம். डीलिंग ऑफिस चोर करेक्ट क्या अभी चांद गया सो कैमरामैन जूमिंग होता नहीं है इसको गाड़ी को दाब डाला बस நல்லா வை ஃபைனலாக நம்ம சேனல் பேரெல்லாம் போட்டாச்சு. ஸோ ரொம்ப நாள் கனவு இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ கூட இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் பேர் வந்து லோகோ ஒட்டிட்டோம். ஸோ அந்த லோகோ ஒட்டினது என்னன்னாக்கா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ இன்னும் என்னன்னாக்கா இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னாக்கா எல்லாம் யாருன்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் உங்களால் தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். இன்னும் நான் ஹாப்பியாக ஆகுனாக்கா ஸோ நான் இன்னும் முயற்சி எடுத்து நம்ம விலாக் வந்து இன்னும் நல்ல ஒரு விலாகை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எதனால் ஹாப்பியாக இருக்கிறோம்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்ம சேனல் பேர் நம்ம வண்டியில் ஒட்டியிருக்கோம். இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது எனக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து எதாவது ஒன்று பண்ணி நீ ஒரு பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனில் இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. என்னாலும் விலாகெல்லாம் நான் நல்ல நல்ல விலாகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கிறேன். நம்ம ஸ்டிக்கர் ஒட்டணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டின கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா வந்து நல்ல ஒரு ஸ்டிக்கர்ஸ் நல்ல ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அந்த 3-4 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். அதேமாரி நம்ம வண்டியில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும் இல்லையா? ஸோ அந்த நம்ம சேனல் பேர் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ரைடும் ஒன்று போயிடலாம். அது நம்ம ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இது பார்த்தீங்களா? ஸோ அந்த முயற்சியில் வந்து இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ நான் இன்னும் திருப்தி ஆகணுனாக்கா நம்ம வந்து இன்னும் விலாக் பண்ணணும். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியுது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து வாய்ஸ் நல்லா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல, நம்ம பேசும்போது தான் வாய்ஸ் வந்து கம்மியாகிடுது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் போக நான் பார்த்துக்கலாம் இருங்க. வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயும் இருக்குது. அப்புறம் ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாம் வண்டியெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துடுவோம் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து சொன்னோன்னாக்கா செஞ்சிடணுங்க, அதுதான் என்னோடய பழக்கம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டின லோகோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கர் கடைக்காரன்னா வந்து இன்னும் ஏகப்பட்ட வண்டிக்கெல்லாம் ஸ்டிக்கரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பாருங்கள். பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்ம விலாகில் சொல்லியிருப்போம். நம்ம கிருஷ்ணகிரி வெல்கம் ஹால் ஆப்போசிட்டில் ஸ்டிக்கர் கடை இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. அண்ணாவோட நம்பர் வேணுன்னா நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன். ஸோ கால் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். உங்களுக்கு உங்கள் வண்டி எந்த அளவுக்கு நீட்டாக வேணுமோ அந்தளவுக்கு அண்ணா வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணிவிடுவாங்க.
வண்டிங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.